Hey guys, welcome back to the channel. இது Ghost Explorer video. சாரி, Psycho Explorer video. இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னா ப்ரோ அண்டர் ப்ரோ வாங்க. ஹாய் கைஸ் சொல்ல போனா அண்டர் ப்ரோ வந்து ரீசெண்டா வந்து இந்த பில்டிங் வந்து எடுத்து போட்டுருப்பாரு. என்கிட்ட கேட்டார் ப்ரோ இந்த பில்டிங் போகிற ப்ரோ எப்படி இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் நிறைய கூட்டு போங்க ப்ரோ கொஞ்சம் சேஃபாக எடுத்துட்டு வாங்க. ஆனால் கேட்காம போயிட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்தாப்புல போயிட்டு என்ன ப்ரோ அந்த அங்கே அவன் தான் வரமாட்டேன்ட்டான். வீட்டில் வந்து முடியாமல் உட்காந்து படுத்துட்டாங்க. சார் வந்து திடீர்னு வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த மாதிரி நானும் போக சொல்லியிருந்தேன் அவனை. அதான் கேட்டிருந்தேன், வரல. நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டுமே, சரி வந்து எடுத்துருவோம் பார்த்துட்டு. என்ன நடந்துச்சாங்க ப்ரோ? நான் ஒவ்வொரு செகண்டும் பயந்து எடுத்தேன் ப்ரோ. ரொம்ப ரிஸ்க் எடுத்து. கைஸ் நார்மலாக பேய் கூட நம்ம சமாளிச்சிடலாம், சைக்கோங்கிறது வந்து மென்டாலியே புரிஞ்சுக்க முடியாது. இல்லை கைஸ், இங்கிட்டலாம் ரோட்டில் போகும்போதுலாம் அங்கிட்டலாம் தெரியறேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ வர்ற வழியில் கூட ஒருத்தனை பார்த்தேன். அன்னைக்கு வரும்போது வீட்டிலேருந்து அந்த சைடு வரும்போது அந்த சைடு வரும்போது பார்த்தேன். அதே மாதிரி இங்கேயும் இருக்கேன் ஒருத்தன். இப்போ சொல்ல போனால் அந்த பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான். நான் போகிற வர எல்லாரையும் பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறது, போட்டு அங்கிட்டு அந்த பில்டிங்லேருந்து கல்லொட்டி வீசுறது, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கான். உள்ள இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ உள்ள போய் பார்க்கலாம் அவன் உள்ள இருக்கானா என்ன அப்படின்னு. நீ நம்ம கூட நரன் ஜாயின் ஆயிருக்கான். நரன் கார்த்திக் லாஸ்ட்டாக வந்து பாஸ்கரன் நானும் இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோ பில்டிங் எடுத்துருப்போம். அவன் கையில் கத்தி அருவான்னு நான் சொன்னேன். இவன் என்னென்ன வச்சுருக்க போகிறான்னு எங்களுக்கு தெரியல கைஸ். உள்ளே போய் பார்த்தேன் தெரியும் கைஸ். வீடியோவில் போய் பார்க்கலாம். என்ன ப்ரோ அண்டர் ப்ரோ போகலாமா? உள்ள போகலாம் ப்ரோ, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே வந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம். 2 சேர்க்க இருக்காங்களா உள்ள? ஆமாம் ப்ரோ, நான் பார்த்துட்டேன் ப்ரோ. அதே ஆனால் நாங்கள் லாஸ்ட்டாக 3 பேர் பார்த்தோம் ப்ரோ. உள்ள 3 பேர் என்ன பண்ணுறாங்க தெரியல. உள்ள பார்க்கலாம் ப்ரோ. என்ன உள்ள ப்ரோ உள்ள இருக்க முடியல, ஆனால் உள்ள சமைச்சு சாப்பிட்றாங்க ப்ரோ. அதான் இதாக இருக்குது. அந்த வாடையிலே சமைச்சு சாப்பிட்றாங்க ப்ரோவே. சொல்ல போனால் இங்கே நல்லா உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோரிங்கே பண்ண முடியாது அந்த இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி அந்த இடம் இருக்கும். உள்ள உங்களுக்கே காட்டுறேன். உள்ளே போயிட்டு சமைச்செல்லாம் சாப்பிடுவாங்க. இது எப்படின்னா தெரியல சொல்ற மாதிரி. இல்லை இப்போ வீட்டில் போய் எங்களால் சாப்பிட கூட முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்மெல்லாம் அடிக்கும். அது எப்படி சமைச்சு சாப்பிட கூட முடியாது. 3 நாள் வந்து ரொம்ப வாமிட் வரும் சாப்பிடும்போது. நம்ம ஏற்கனவே ஜின் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நாங்கள் ரொம்ப இது பண்ணோம். செத்து போன நாய் பூனை அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கல. சரி கைஸ், நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சைக்கோவா இல்லை மிட் நைட் விசிட்டர்னு பார்க்கலாம். என்ன லாஸ்ட் அந்த மொட்டை மல்லாம் நம்ம பார்த்தோம்போது அந்த பனைமரம் இருக்கு பத்தியானே, அந்த கார்னர் இருக்குல்லனே, அந்த கார்னர் தெரியானே இருக்கானா எங்க ஓடிட்டான். கம்பம் எடுத்துக்கோமா பார்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட். அவன் உள்ள இருக்கானே எனக்கு டவுட்டா இருக்கு. நான் பார்த்து சைக்கோவா டவுட்டா இருக்குங்க. சைக்கோ ஷேடோ மாதிரி தானே தெரிஞ்சுச்சு. நல்லா தெரியுது. உள்ள செத்து போயிருந்தா ப்ரோ இங்கே இருங்க, சான்ஸே இல்லை. செத்துலாம் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்க்கலாம் என்னன்னு. ஆனால் சவுண்டு கேட்டுச்சு, ஒருத்தன் பார்த்தேன். அதில் மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். நீ பார்த்துல கன்ஃபார்ம்? நான் பார்த்தேன். நான் பார்த்தப்ப ஏதோ ஷேடோ மாதிரி தெரிஞ்சுச்சு. சரி வாங்க போ. நினச்சி கூட பார்க்கல. ப்ரோ உள்ள ஃபுல்லாக மேலே இருந்து வீசுறாங்கடா. இருக்காண்டா கன்ஃபார்ம். ப்ரோ லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ப்ரோ. நடந்து போகணும் உள்ள. என்னடா அது பாதை க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன ப்ரோ பாதை க்ளோஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஃபுல்லாக போன டைம் இதில் தான் ப்ரோ போனேன். ஆனால் அதுக்குள்ளேயும் இவ்வளோ முள் வளர்ந்துருச்சு ஃபுல்லாக. உள்ள போகலாம். ஐஸ் பயங்கர முள்ளாக இருக்குது. பார்த்தோம் அடியே வாங்கடா. போனேன் பயங்கர முள்ளாக பேக்கெல்லாம் பிடிச்சிருக்குது. ஒரு இடத்துக்கு போகிற இடம் இந்த ஹாண்டடான பிளேஸஸ் இப்படிலாம் இருக்குது. வாங்க சீக்கிரம். அப்படியோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெளிச்சடிங்க ப்ரோ. வாங்க பார்த்தோம். அம்மா வாங்க ப்ரோ. இதெல்லாம் பார்த்தா வர முடியுமா ப்ரோ? இப்படி முள்ளடிக்குது. ப்ரோ மேலே எட்டி பார்த்தான் ப்ரோ. யாரா மேலே? கேமராவில் இல்லையே நான் பார்க்கல. பார்த்தீங்களா ப்ரோ? இங்கே கீழே கேமரா பார்த்துட்டு ப்ரோ. நான் டக்குன்னு அப்படியே போயிட்டான் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? போயிட்டான் ப்ரோ. மேலே தான் ப்ரோ இருக்கேன். சரி வாங்க போ. செத்துலாம் போல ப்ரோ இருக்கேன் ப்ரோ. உள்ள யாரும் சிரிக்கலா? சவுண்ட் அடிச்சா உள்ள சவுண்ட் அடிச்சு ப்ரோ. கேட்டுச்சா? அப்பா சரியான மாதிரி பயங்கரமா ப்ரோ. ஆனால் ஒவ்வொரு டைம் வரும்போது ஒவ்வொரு படம் வர வைக்கிறேன் ப்ரோ.
என்ன ப்ரோ இது? என்ன சத்தியமா அது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ? நோய் வந்து யாராச்சும் உள்ள இருக்கீங்களா? ஐய உடனே இப்போ பார்த்தா நீங்க இருக்கியா? ப்ரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான் ப்ரோ, பார்த்துருங்க ப்ரோ. ப்ரோ கிராஸ் இங்க சிறுக்கில் இந்த இடம் தான் நீட்டாக இருக்குது. இவ்வளோ குப்பாக கிடக்குது. சேஃபா இருக்கும் இங்கே வருங்க, சேஃபா இருக்கும் இங்கே எங்கிட்ட இருந்துச்சு? இந்த சைடு இருந்துச்சு. இந்த சைடு தான் ப்ரோ இருந்துச்சு, இந்த சைடு தான் ப்ரோ, அங்கே தான் ப்ரோ. பார்த்து ப்ரோ. என்ன 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 என்னாச்சு? தேங்காய் ப்ரோ வச்சு போட்டுருக்காங்க. என்னதுடா? இதை பாருண்ணே, கிறிஸ்டின். அதான் இது கையில என்ன எடுக்கிற? அது ஒன்றும் இல்லைடா, அது வந்து நல்லதுக்கு தானே எடுப்பாங்க. இது பண்ணுவாங்கல்ல அந்த கல்யாணத்துக்குலாம் அந்த இது போடுவாங்க. அதே தான் ப்ரோ. அதே இங்கே பண்ணிட்டுருக்கியா? இங்கே என்ன பண்ணி குடும்பம் ஆனது போகிறாங்க கல்யாணம்? யாரு கூட கல்யாணம் ப்ரோ? அதே மாதிரி அந்த இடத்துல இருந்து ஒருத்து யாரு? ஏதோ சொல்றாங்க பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ, வித்தியாசமா இந்த இடம். போன டைம் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ. ஊற்றி தான் ப்ரோ. இருக்காண்டா மிஸ்கிட்ட வேணாம்டா. நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களை நம்ம பார்த்தேன். அங்கிட்டு வரேன்டா. கோச்சிங் விடுங்க, நீங்கள் இருக்க. சரி இது பார்த்தியா என்ன கேவலமாக வரைஞ்சி வச்சிருக்காண்டா. ஏய் சேஃபாக வேறு கல் ஒட்டிருவான். அவனை பற்றி உனக்கு தெரியுமே. அதுக்குள்ள ஃப்ராக்சர் ஆகுது, செகண்ட்ல மறைஞ்சிடான்டா அவன். அப்படியே பெரிய ஆர்டிஸ்ட் நான் நிறுவிச்சிட்டேன் ப்ரோ. பெரிய ஆர்டிஸ்ட். போன டைம் வரும்போது இந்த அளவுக்கு இது பண்ணல. கேவலமாக எழுதி வச்சிருக்கேன், காட்ட மாட்டேன். பண்ணிருக்கான் அவ்வளோ கேவலமாக எழுதி வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருந்தான். இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. அங்கே இங்கே ஓடுறான். என்னடா அது? சரி இது எதுக்குள்ள கை விட்டு பண்ணாலும் தெரியல. சரி ஏய் எதுக்கு சேர்த்தாங்கடா? என்ன நடக்கும் தெரியாது. தயவுசு ஓடிடாது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ரெண்டு பார்த்து அதெல்லாம் நல்லா போடுவோம், உங்களுக்கே தெரியும்ல. போடாம பார்த்துக்கலாம் ப்ரோ. இங்கே இருக்கேன் ப்ரோ. இருக்கேன். இதெல்லாம் புதுசாக வரைஞ்சிருக்காண்டா ப்ரோ. நான் போன டைம் இதெல்லாம் வரும்போது இல்லவே இல்லை ப்ரோ. இதெல்லாம் புதுசாக இருக்கு. பாருங்களேன். ஏன்னா இங்க இருந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என் கூட வாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு பண்றோம். சாப்பாடு உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட்டுறோனே ப்ரோ. கிளியரா பேசுறான் ப்ரோ. கீழே போறாங்க. நீ எங்க கூட வா, நம்ம 4 பேர் சேர்ந்து ப்ரோ. ப்ரோ பில்டிங் வந்துருது ப்ரோ. சத்தியமா மண்டையில அண்ணே, உங்களை எதுவுமே நாங்கள் பண்ணாங்க. நீ சாப்பாடு என்ன கூட வாங்கி தரோனே. மேல விட்டுறீங்க ப்ரோ. நல்ல வேளை இது கண்ணாடி போட்டு வந்தா செத்துருப்போம். சாப்பிட்டீரானே நீ? நல்ல பேர் ப்ரோ. எந்த ஊரையும் கேளுங்க ப்ரோ, ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. கல்ல விட்டு பயங்கரம் வயசுலாம் கைஸ். கீழே போதுங்க, சேஃப் பண்ணுவாங்க. அண்ணா இங்க இருந்து ஏன் கஷ்டப்படுறிய? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நீங்க. ப்ரோ 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 கீழே. ஏ ஓத்தா கண்ணில் என்ன வீசிட்டு இருக்கோம்? மயிறு பொறுமையா என்ன வீசிட்டு இருக்கோம்? கண்ணில் வீசாம் ப்ரோ. ப்ரோ ஓடுறான் ப்ரோ.
இன்னும் பரதநாட்டியம் பண்ணிட்டு இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். அண்ணே நான் சொல்றேன் உங்களுக்கு கேக்குதா? புரியுது நினைக்கிறேன். நரேன் என்னடா என் கூட நீங்க வாங்க, உங்களை ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க பழையபடி மாறிடலாம். கைஸ் ஒருத்தவங்க அருவா ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க துரத்துறதுக்கு. ஏறா வண்டி ஏறா சீக்கிரம். யாரா அது? கைஸ் டக்குன்னு ஒருத்தவங்க அருவாதை எடுத்துட்டு வந்து சீக்கிரம் ஏறுனே. நல்ல வேலைனே, நான் வேற ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன். சீக்கிரம் வாடா சீக்கிரம் அன்று. கைஸ் ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. பட் ஆனால் கேமராவில் கேப்சர் ஆகலை. லாஸ்ட்டாக என்ன நடந்தது நான் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக. இப்போ யாரோ கூட்டமாக இருந்துச்சு, கீழே போயிட்டு நாங்கள் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா டக்குன்னு அருவா ஒருத்தர் நீங்கள் வெட்ட வந்துட்டாரு. நான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஆன் பண்ணியிருப்பேன். என்ன நடந்தது ஃப்ராக்சர் சொல்லி என்ன நடந்திருக்கலாம் அந்த இடத்துல, என்ன என்ன ப்ரோ சொல்லுங்க ஆடியன்ஸ் என்ன. அதோடய நான் வந்து ஃபர்ஸ்ட் சரி யாரோ ஆள் சும்மா வராரு போல, யாரோ என்ன சொல்றது என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் 3 பேரும் கீழே போனோம். சரி யாரோ நார்மல் பேசன் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. மேலே வந்தால் சைக்கோ ஒரிஜினல் இருந்தாங்கன்னா சைக்கோ நாங்கள் கேட்சர்னா நாங்கள் கண்ணில் பார்த்தோம் யாரோ ஓடுற மாதிரி சைக்கோ ரெடி இருந்துச்சு. சரி கீழே யாரோ கூப்பிடான்னு வந்து பார்த்தா அவனும் சைக்கோ இருக்கான். எத்தனை சைக்கோ இங்கே இருக்காங்கன்னே தெரியல. 3 பேரும் அப்படியே அடிச்சு ஓட்டு போலீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதோட அந்த வண்டி இல்லாத நாங்கள் வந்துட்டு வெளியே. என்ன ப்ரோ என்னாச்சுன்னா வந்து எப்பயுமே நாங்கள் வந்து யாராச்சும் வெளியே இருந்து கூப்பிடுவாங்க. நாங்கள் அது அப்படி நினச்சி யாரோ கூப்பிடுறாங்க, சரி நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல தான் நாங்கள் போகணும். நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு போனேன். அப்புறம் இவங்க வந்து திரும்பி முன்னாடி போயிட்டு பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பேசக்கூட இல்லை. அதான் எனக்கு ஒரு மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன், இவங்க முன்னாடி இருந்து இவ்வளோ பெரிய கம்பு வச்சிருந்தாரு, கழுத்தில் ஒரு அருவா வச்சிருந்தாரு. அது இல்லாமல் ஒரு நாய் கூட வச்சிருந்தாங்க ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, அந்த ஆளாக கூட ஒரு சான்ஸ் இருக்கு ப்ரோ. சட்டை போடாமல் இருந்தாங்களே. வீடியோவில் பார்ப்பியே ஒரு தலைவாணி இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஆள் வந்து அங்கேயே தங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து உள்ளே ஒரு இது பண்ணி அப்படியே அங்கேதான் யூஸ் பண்ணுறான் அந்த பில்டிங். அப்படி அவன் வீடு மாதிரி யூஸ் பண்ணுறான். ஆனால் வந்து எப்படி சமைச்சு சாப்பிட்றான்னு தெரியல அந்த இடத்துல. என்ன ப்ரோ ஆனால் இங்கே இருங்க, நாங்கள் ரொம்ப பதட்டமாக பேசுறது வந்து அந்த அருவாள். ஏன்னா நரேன் வந்து அப்படி நின்றுட்டேன் ஒரு செகண்ட், நான் ஓடிட்டேன். எனக்கு என்ன ஒன்றுனா டக்குன்னு இது ஏதாச்சும் அசம்பதம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது யாருக்குமே தெரியாது. எனக்கு என்ன மைண்டே பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுறேன் இடத்துல. எனக்கு என்ன ஒரே தாட்னா நமக்கு இது போலீஸ் தான் ஒரே இதாக இருந்துச்சு. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. சரி போலீஸ் தான் பயப்படுவாங்க அப்படின்னு. போலீஸ் சொன்னோன்னா பக்கத்தில் எங்கள் பின்னாடி ஓடி வர முடியும். ரூபா அடிச்சுட்டு இங்கே இருங்க நான் வரேன் சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரும். அப்புறம் தான் வந்து வண்டி எடுத்து எல்லாம் வெளியே வந்தோம். இல்லை ப்ரோ நான் வந்து அலர்ட் ஆகிட்டேன். அப்போவே வந்து என்னன்னா அவன் வந்து அவனோட ஆட்டிடியூடே சரியில்லை. அவன் நடந்து வந்துட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க ப்ரோ. இந்த வீடியோ தெரிஞ்சா எல்லாருமே உள்ள. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல நீ சொன்னி நீ ஓடுனியா அதெல்லாம் எனக்கு காதலே கேட்கல. எனக்கு அப்படியே பயம் மட்டும்தான். பயம் அப்படியே ஆட்பிட்லாம் அப்படியே துடிக்குது. நீ வேற பண்ணிருக்கியா லைட் இருக்குனாலும் உன் மூஞ்சியே எனக்கு தெரியல. என்ன பண்ணுறேன்னு உன்னை பார்த்தோன்னே வாடா ஓடிடுவோன்னா அது கூட எனக்கு கேட்கல. அவன் ஒரு மாதிரி வாயில் ஒரு பீடி எடுத்து அடிச்சுக்கிட்டு, அது பீடியா இல்லை வேற எதுவுமான்னு தெரியல கைஸ். ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து வந்தேன். அருவாளை வச்சுக்கிட்டு இந்த வாரம் இருங்க பக்கத்தில் வாரம் இருங்க அப்படின்ட்டு வந்தாங்க. முன்னாடி நின்றுட்டு நானும் சும்மா சரி கேஷுவலாக யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு பக்கத்தில் வந்தோடனே இவங்கெல்லாம் ஓடவும் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு கைஸ். அதோட அப்படியே வந்து நரேன் வந்து இங்கே நிற்கிறான், நான் வந்து இங்கே நிற்கிறேன். அன்று வந்து பின்னாடி இருந்தாரு. டக்குன்னு அருவா எடுத்துட்டு இவ்வளோ பெரிய கம்பு இவ்வளோ சரியான பிடிச்சி எனக்கு அந்த கம்பை பார்த்தாலும் எனக்கு என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு 4-5 அடி தான் கொஞ்சம் கம்மி தான். பக்கத்தில் வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு வேலி மாதிரி தாண்டி வந்தான். இருங்கடா வரேன் பொண்ணு. அது போக சரி அதுதான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்கு வரும்போது இல்லை ஒரு சைக்கிள் ஒன்று உட்காந்துருக்கான். இந்த இதில் நீங்கள் பாருங்க போகிற யாருக்கு சண்டை இதில் நீங்கள் எப்போது இருக்காரு. அது லேடி சைக்கோ ஒன்று, அதே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சைக்கோ. சரி அதையும் பார்த்துட்டு இப்போ தாங்க ஸ்வீட்டில் வந்து ரிலாக்ஸாக பேசியிருக்கோம். இப்போ எங்களுக்கு மூச்சே ஃப்ரீயாக விட முடியாது. ஒரு அடித்தடியாக போயிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதோட ஃபுட்டேஜ் எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னு எனக்கும் தெரியல. என்ன கைஸ் நாங்கள் செதறி ஓடிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே முள்ளு செடிலாம் இருந்துச்சுல, கீறி கையில் முள்ளுதான் கண்ணுக்கே தெரியல. நாங்கள் எப்படி வந்து எங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் என்னன்னா அந்த இடத்துல வந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிதான் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஒரு மாதிரி. அது போக இப்போ நமக்கு லைஃப்ல 1008 பிரச்சனை இருக்கு. அது போக
இந்த மாதிரி இடத்துல உயிருக்கு பிரச்சனை வரும்போது எங்க 3 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா guys. 3 பேருமே உயிரை காப்பாத்திக்கணும் அந்த தாட்ல தான் எல்லாரும் ஓடணும். அந்த என்ன ப்ரோ? அதாவது கைஸ் கவலையான விஷயம் என்னன்னா நாங்க வந்து இந்த இதை கேப்சர் பண்ணல. ஏன்னா நாங்க ஆமா. எப்பயுமே ஒரு ஆள்கிட்ட சரி நம்ம இது நாங்க வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லும் போது நாங்க வீடியோ ஆன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஆன் பண்ணாம இப்போ போயிட்டோம். சப்போஸ் வந்து நம்ம வீடியோ ஆன் பண்ணா நீங்க வந்து ஏதாவது கேட்பாங்க இந்த மாதிரி எதுக்கு வீடியோ எடுக்கிற என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணி நான் வச்சுக்கேன். இப்படி நடக்குதுன்னா நான் கேமரா ஆன்ல வச்சிருப்பேன் எப்போதுமே. ஏன்னா நாங்க வந்து நார்மலான பீப்புள் தான் நினைச்சோம். பாத்தீங்கன்னா அறுவல் வச்சுக்கிட்டு அந்த அவங்களோட ஆனா கைஸ் attitude- எனக்கு வந்து அவங்க 2 பேரும் சம்திங் 2 பேர் இல்ல 3 பேர் எத்தனை பேர் இருக்காங்க இல்ல கைஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. திருப்பி அந்த இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க? இல்ல ப்ரோ அது அங்கேயே நம்ம வந்து நினைச்சு பார்த்தானா முடியல. அங்க இந்த இடத்துக்குள்ள திரும்பி கால் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்துக்க முடியல. இங்க எல்லாருமே நாங்க அந்த இடத்த விட்டு இப்படியே தப்பிச்சு போகணும் அப்படின்றத மட்டும். ஒரே நம்பிக்கை சரி போலீஸ் சொன்னா யாரா இருந்தாலும் பயந்தாகணும். ஒரே நம்பிக்கை சரி போலீஸ். ஆனா அந்த ஆள் வந்து பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா guys, பைத்தியக்கார மாதிரி இருக்கான். நம்ம பேசுறவனுக்கு புரியுதா இல்ல என்ன பண்றவனு தெரியல. ஒரு நாய் ஒன்று வச்சிருக்கான். நாய் சைக்கோவா இல்ல பேய் சைக்கோவா ஒண்ணுமே புரியல. அங்க நடந்த அப்படியே பிரம்மா மாதிரி இருக்கு. எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போயிடணும்டா. வெளியே போயிட்டு நம்ம வெளியே வந்துட்டு பார்த்தா கடைசியில் ரோட்டில் ஒரு சைக்கோ இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்கோவாக இருக்காங்க. சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நம்ம என்ன எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் எங்களுக்கு கிடச்சிச்சான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. யூடியூப்பில் சம்பாதிச்சதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. 2 வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கிடைக்காதா இந்த யூடியூப்பில்? நம்ம பேசுவோம் நிறைய பேர் தெரிஞ்சு நம்ம ஒரு ரீச் ஆகுமா அந்த நம்பிக்கையில் நாங்கள் 3 பேரும் வெளியிட்டு இருக்கோம் வரைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சொல்ல முடியும். திரும்ப வந்து நாங்கள் 3 பேரும் அந்த பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ? ஓகே அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் மிட்டு டிஸ்டர்ஸ்.